பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிடுவாராக. சரி, நம்ம இந்த நாளுக்கான ஜீவ ஊற்றம் நம்ம தியானிக்கலாம். யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யோபுவின் நண்பராகிய எலிபாஸ் யோபுவை பார்த்து சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் கூட ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறது, பேசுகிறது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில அனுகூலம் இல்லாத பாதையில் கடந்து வரும்போது பிசாசு தான் அதை செய்கிறானோ, பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கிறானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஒன்று மறக்கக்கூடாது, சில நேரங்களில் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். சில நேரங்களில் நம்மை அவருடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் விருப்பத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம மாறணும் அப்படின்னா, கர்த்தர் பல நேரங்களில், சில நேரங்களில் இல்லை சில நொடி பொழுதுல ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்க்குறாரு, நம்மளை புடமிட்டு பார்க்குறாரு. அப்படி செய்யும்போது அந்த பாத்திரத்தில் சில விரிசல்கள், சில காயங்கள் ஏற்படுது. கீழே சொல்கிறாரு, அவர் அடிக்கிறார். அதற்கு கீழே உள்ள வார்த்தை தான் அவருடைய கை ஆற்றுகிறது. அதாவது ஒரு குயவன் தன்னுடைய கையில் களிமண்ணை வச்சிருக்கும் போது அவருடைய மனதுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்துக்கு ஏற்ப குயவன் அந்த பாத்திரத்தை வணையும் போது சில நேரங்களில் அந்த பாத்திரம் அவருக்கு ஏற்றாறு போல வணைஞ்சு கொடுக்காது. அப்போ அந்த குயவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்தெந்த இடத்துல சீர்படுத்தணுமோ அந்த இடத்துல மாத்திரம் அவருடைய கை கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுது. எந்தெந்த இடத்துல நாம் இன்னும் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய கை விரல்கள் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணுது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் இன்னைக்கு சோர்ந்துடாதீங்க, அவர் உங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார், அவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.